இப்போ கடைசியாக போயிட்டார் மனுஷன் வடிவேலண்ணன். வடிவேலாம் போயிட்டாரு. எனக்கு மனசு உடஞ்சி போய் மன உளைச்சல்ல என்னடா செய்யறது போயிட்டாரடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எப்போது மாதிரி பழைய மாதிரி தான் பழைய வீட்டுக்கு அந்த மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு தான் வடிவேலாம் அங்கே போய் இறங்கிட்டாப்புல. தமாமுக்கு போயிட்டு கம்பெனிக்கு போயிட்டார் அவர். நான் எப்போது மாதிரி இங்கே உட்காந்துக்கிறேன். ஆனால் அந்த மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. அன்னைக்குள்ளே இருந்தாரடா 2-3 மாசமா இல்லையாம போயிட்டாரு ஆமாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிறேன். மிச்சம் பாதி கேமாவனா பிரிக்கணும் பாரு. ஏன் இதெல்லாம் பிரிக்கிற வேலை இருக்குது. அவங்க இதெல்லாம் பிரிச்சு முடிச்சாச்சு கம்ப்ளீட்டா. அது சரி அவங்க முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு. இந்த ஆடு ஒட்டாமட்டு இருக்குது. அதை மட்டும் அவன் எப்போ பார்த்துக்கிறான் எட்டு பேக்கிறான். நான் அப்போ போய் அங்கே அவனுக்கு உதவி செஞ்சுக்கிடுவான். இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வெயில் காலம் ஆரம்பம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏன் ஜாமானெல்லாம் பிரிக்கணும். ஏன் இதுகளை பிரிக்கையில் வந்து எப்போ மாதிரி ஓனர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த குழு ஆளுக்களை வச்சுட்டு குழு நம்பர் சபா சுகுல்லா அப்படின்ட்டாரு பொங்கலாச்சு. அப்போ நான் அந்த பகரு வந்து எப்படின்னா அவன் வேலை பார்க்க மாட்டான். படுத்து இருக்கிறேன் அவங்க பார்த்து எப்படின்னா அந்த பேச்சு அடுத்து அவன் இருக்கேன் மாட்டி என்னை வெயிட்டுக்கு வச்சுட்டியே அப்படிங்குவான். அவன் அந்த மாதிரி அந்த மாதிரி கபீர் வேலை வைப்பான். கபீர் நேபாளியே நம்ம கூப்பிட முடியாது அடிக்கடி. ஏன்னா ஓனர் ஒரு பைத்தியாரான். அதனால இல்லைன்னா கமல் நல்லா வேலைக்காரான். அவன் நான் இந்த கபீருக்கு தான் கழுதையில் வர்றது. ஆமாம் கழுதையில் அவன் கபீர்கிட்ட சொன்னதோட வந்துரு உனக்கு காசு வாங்கி தரான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு காசுனா வருவாங்க. எல்லாம் எப்படி வருவாங்க வேலை பார்க்கணும் மேடம் அவங்களுக்கு. ஆமாம் இப்போ கபீரை வச்சு பிரிச்சாச்சு. பகரும் வந்தான் இடையில வந்தான். கடைசியாக பிரித்தோம். நம்ம எனக்கு உள்ளான ஜாமாயை இருந்தது ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஒரே ஒரு கருப்பு கேமா மட்டும் விட்டாச்சு. இவங்க திடீர்னு வருவாங்க அப்படின்ட்டு. அதனால் அதை விட்டுட்டு மிச்சதெல்லாம் பிரித்து அடிக்கிட்டோம். அடுக்குன்னா இப்போ எனக்கு என்னடா இப்போ எல்லாம் போயிட்டாங்களே. இப்போ நம்ம இடமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. பாரு பிரிச்சோட யாரும் இல்லை சூடு கிடக்குது ஆள் இல்லை. நீ வடிவேலன்னு போயிட்டாரு. அப்புறம் போனிச்சு கேட்பாரு என்னங்க சரி எதுங்க சரின்ட்டு. செக்யூரிட்டி மாதிரி எங்கள் உட்காந்துக்குருவாப்லையா. அந்த டிரான்ஸ்போர்ட் லாரி ஜாமான் லாரி இதுகள் போல் அதை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அவர் அப்படி பரவாயில்லையே. அவருக்கு அந்த மாதிரி உட்காந்துக்கு இருப்பார். காலோட எல்லாத்துல உட்காந்து விளாக்குறதான் அவங்களே ரூம் பக்கத்துல இறங்கிக்கிட்டு. ஆமாம் ஏன்னா அவன் என்ன யோசிச்சானா இப்போ 6 மாதம் இங்கே சும்மா இருந்தவங்க சாப்பாடு கிடக்கிறதுக்கு ஆமாம் இப்படி செஞ்சிடலான்ட்டு அவன் யோசனை. அது சரியா. அப்போ அந்த வெயில்கள்லாம் ஆரம்பிக்குது. இப்போ வெயில் ஆரம்பித்தா நமக்கு பிரச்சனை இல்லைன்னா அந்த பாம்பு தொல்லை. ஆமாம் பாம்பு படையிடத்துல வர பாம்புலாம் பாம்பு இந்த இது நட்டுவாக்களி இந்த பிரச்சனை வேறு இருக்குதுங்க. பாம்பு தெரியல அதிகம் இது வந்துருமாடாண்டு அந்த யோசனை நம்மளுக்கு. சாப்பாடு வேற வடிவேல் போயிலே அவர்கிட்ட உள்ள அந்த மசாலா ஜாமான்லாம் பார்த்து தந்துட்டாருன்ட்ட. மசாலா தூள் இதெல்லாம் ஈஸ்டர்ன் மசாலா வச்சுருப்பாப்புல அதெல்லாம் தந்துட்டார் பாதியை. அதை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் மனசு ஓடுது. நான் என்ன நினைக்கிறேன் சரி இன்னொரு இந்த வெயில கடந்துட்டு அடுத்து குளிர் வரையில நம்ம ஓடிடலாம் ஊருக்கு போயிடலாங்கிற ஒரு மீன் சிட்டுக்கு நான் வந்துட்டேன். கடந்துட்டோம் கொஞ்ச நாள். இன்னும் கொஞ்ச நாள் நான் கடந்துருவோம். இல்லைன்னா இன்னொரு யோசனை தெரியுமா நம்மளையாச்சும் வெளியில் கூட்டு போய் எங்கிட்டாச்சு இதே மாதிரி நம்மளே கொண்டு வச்சிடலாம்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னு சொல்கிறாங்களே வேகாரனே பார்த்துக்கிற சொல்லிட்டு நம்மளும் ஓடிடுவோம். அப்படின்னா வெளியில் கூட்டி போட்டாலும் தேவையா போயிடும் நான் யோசிக்கிறேன். ஆமாம் அப்போ இவங்க அந்த அரபிக்காரங்க வருவாங்க இடையில வந்துட்டு அந்த காவாச்சாயை போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது. அப்பப்போ கூலி போட்டு விட்டு நம்ம கூட வாங்கிட்டு வருவாங்க. அதை ஆகி கொடுத்து சாப்பிட்டு இருக்கையில் இப்போ வந்து ஓனர் வந்து கேட்குறான் வடிவேலு போயிட்டானே எப்படி நீ எப்படி பேசிக்கிட்டு என்னட்டு இது பண்ணுவ அப்படின்ட்டு விடைக்கிறாப்புல அவள்கிட்ட போயிட்டு அவன் தான் மணிட்டு எல்லாமே பார்த்தாங்க. ஆமாம் விடைக்கிறான். அவன் வடிவேலுன்னு எனக்கு இன்னும் விஷா இன்னும் கொஞ்ச நாளாக முடிஞ்சிடும் அதோட நான் போயிடுவேன் அப்படின்ட்டு. ஆமாம் விஷா முடிஞ்சிடும் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு. அப்போ இவன் என்ன யோசிக்கிறான்னா இப்போ ஊருக்கு இவன் போயிடுவான் போல என்ன. ஆனால் விஷா முடிகிற தருணம் வந்துருச்சு. 6 மாதம் ஓடுங்க 6 மாதம் 7 மாதம் தான் இருக்குது வந்துட்டு முடிஞ்சிடும். அது மாதிரியா ஆமாம் இன்னும் அவ்வளோதானே இருக்குது நான் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்கிறான்டா நீ இப்போ அப்படிலாம் போக முடியாது யாரானா நீ வேற ஒரு ஆளை வர வச்சு இங்கே இருக்க சொல்லிட்டு தான் நீ போக முடியும். ஏன் இருக்கிற இடமா இது நீங்கள் ஏற்கனவே நான் டென்ஷனில் வேறு இருக்கிறேன். இவன் வேற இப்படி சொல்கிறான் மண்டே ஓடுது. ஆனால் நான் ஒன்றும் கேட்டுக்கலாம் அவன்கிட்ட நான் என்ன சொல்கிறது நம்மளுக்கு அப்படின்ட்டு. நமக்கு ஆள் இருக்கு ஆமாம் கிளம்பிட மாட்டோம் யோனிக்கிட்டு இருக்கையில். அப்போ இதுதான் நம்மளை இப்படி ஓடிக்கிட்டு இருக்க போகும்போது அந்த இத்தியோப்பியாக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் அவன் ஏண்டி எல்லாமே நிற்கிறான். எப்படின்னா ஒரு பஸ் நான் போய் பார்த்தேன் உடம்பு சரியில்லை அப்படின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ
நான் போய் பார்த்துட்டு மாத்திரையும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன இருக்க போகுது காட்டுக்குள்ள, உடம்பு சரியில்லைடா அப்படின்ட்டு. அதோட சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண நான் வேணா பார்த்துக்கிறேன் இதுகளேன்ட்டு. அது சரி. நான் கொஞ்சம் பார்த்து உதவி செஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு, பார்த்துக்கிறாங்க. அடுத்த நாள் நான் அங்கிட்டு போகலை, நான் ஏன் ரூம்குள்ளேயே கிடந்துட்டேன். இப்போ நான் ஒரு 2 மணி பாலைக்கு போல் லேசாக வெளியில் வந்து பார்க்குறேன், ஒட்டகம் கட்டு நடத்துலேயே நிற்கிது அடப்புலைய. அது சரி. ஆடு அங்கேயே நிற்கிது. இவனை காணோம். இவன் எப்போ வெளியில் நடமாட்டிக்கிட்டு இருப்பான், அது வச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருப்பான். இவனை காணோம். நம்ம ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் வேறு போக மாட்டேங்குது. அங்கே சிக்னல் கம்மி தானே, சிக்னலில் முன்ன பின்ன தெரியும். ஆமாம், அதனால அங்கே ராத்திரியில் அந்த டார்ச் லைட் சிக்னல் வச்சுருப்போம், அடிச்சு கூப்பிட்ற மாதிரி அடிச்சு. ஆமாம், பகல்னா போய் பார்க்குறதா, சின்னதில் லைன் அடிச்சுன்னா நான் ஒரு உள்ளாக இருக்கிறான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருக்கிறேன். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போவும் இப்போ நான் வெளியில் காணோம், இது அடைச்ச கிடக்குது. சரி போய் பார்ப்போமே எங்கடா போனான் அப்படின்ட்டு போய் பார்க்குறான். சரியான காய்ச்சி சுருண்டு போய் கிடக்குறான். அவனுக்கு முடியலை, அப்படியே சுருண்டு போய் கிடக்குறான். மனுஷன் தான் அவனே. ஆட்டுக்கும் இறையும் வைக்கல, தண்ணியும் வைக்கல. இன்னும் எனக்காக ஃபோன் அடிச்சு சொல்லி வைக்கலாம்ல அவன். ஆமாம், 3 நாளில் கொல்லலை. அப்போ வந்து ஆள் சுருண்டு அவனுக்கு எந்திரிக்கவே முடியலை. அது சரி. ஃபோன் சொன்னா இல்லை, முதலாளிட்டவன் சொல்லலை, படுத்துட்டு எந்திரிக்க முடியல. அந்த நேரத்தில் வந்து நான் என்ன செஞ்சேன், நான் போய் இதுக்கு தண்ணியை வச்சுட்டு இதுகளுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிறதுல ஏன் ஓனர் வந்துட்டாப்புல சாயந்தரம் போல வந்தாப்போ நான் சொன்னால் காய்ச்ச நேற்றுலேருந்து ஹரார்னா காய்ச்சல் நினைக்கிறேன், ஹார் நினைக்கிறேன். ஆமாம், ஹராரா அப்படின்னா காய்ச்சலாக இருக்குது, ஆஸ்பத்திரி முஸ்தஸ்பாக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு. கள்ளிவல்லி அவனா கள்ளிவல்லி அப்படின்ட்டுக்கிட்டு இதைத்தானே சொல்கிறாங்க, எடுக்கிறதானே இறக்கமான சொல்லிடுறாங்க. சரி, அவனை போட்டு திட்டுறான்ப்பா காலையிலேருந்து. இது ஜமல் மாஃபி சூப், கனம் மாஃபி சூப் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் கனம் இதெல்லாம் வந்து ஹைவான், மாஃபி முஸ்கில்லா அதான் இன்சான் அப்படின்ட்டு. அவன் வந்து மனுஷன், அவனை பார்க்க மாட்டேங்கிற. இது வந்து இதுகளை பார்த்துக்க நிற்கிற மிருகங்களை. அப்போ இவன் ஃபோன் அடிச்சு சொல்கிறான், அவன் ஆள் வந்து காய்ச்சலாக இருக்கிறான், என்ன செய்யுது அப்படின்ட்டு. இவங்களுக்கு இப்படின்டா மனுஷன் சொல்றது கிடையாது. அது சரியா காய்ச்சலாக இருந்தாண்டா. அப்போ அவன் சொல்லியிருப்பான் போல, கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி போய் காமிச்சிட்டு வா என்ன ஏதுன்னு கேட்போம். எங்கே ஆஸ்பத்திரி போனால் எங்கேயே போகணும் போல. அது சரி. சிட்டிக்கு எங்கே ஆஸ்பத்திரிக்கு போகுது பக்கத்தில் போகிறதுக்கு, அதுக்கு மாற்றப்பட்டுவான். மாஃபி முஸ்கிலா அதான பேர் போயிடுச்சு சிக்கே நம்ம கொஞ்சம் என்ன அப்படிங்கிற. ஆனால் அவன் முடியலை சுத்தமாக. அவன் சொல்லிட்டான் அந்த அளவு ஸ்ட்ராங்கான ஆள். ஆனால் அவன் உள்ளியாக தான் இருப்பான். அது ஸ்ட்ராங்கு கொஞ்சம் அவனுக்கு முடியலப்பா. அவ்வளோ இவனே தான் இதை பற்றியே கண்டுக்கிறல. அவன் பாட்டில் போயிட்டான். அப்போ நான் போய் அவன்கிட்ட அவ்வளோவா பேச முடியல. அவனுக்கு காய்ச்சங்கிறது தெரியுது, அது போக வேற ஏதாவது இருந்தா நமக்கு அவன் எப்படி சொல்றது, அவனுக்கு அரபில சொல்ல தெரியாதுல்ல. ஆமா, அப்ப நான் அதை வேற யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவனுக்கு காய்ச்சத்தானா வேற எதுமா அப்படின்ட்டு காய்ச்சதான் அப்படிங்கிறான். இவங்கிட்ட கையை வச்சு காப்பான், வயிற்று வலி மாதிரி போல தெரியுது. வலிக்கல, அல்சர் வலி மாதிரி வலிச்சிட்டு இருக்கல. அல்சர் தான்டா, பாவன்டா அவன். நம்ம ஒழுங்கா சாப்பிட்டுருக்கான் டயத்துக்கு. சாப்பாடு இல்லாம அவனுக்கு வயிறு இதாகி போய் காய்ச்சல்ல விட்டு அப்படியே கிடக்கிறான். நானும் முடிஞ்ச அளவுக்கு அவனை இது ஒன்று சாப்பாடு ஆகி கொடுத்துக்கிட்டு இதை வேற வச்சு மேய்ச்சிக்கிட்டு. ஆமாம், எனக்கு ஒரு பக்கம் தலைவலி மாப்பிள்ள என்னடா இது வெறும் இல்லை, நேரம் வச்சுக்கிட்டு கிடக்குறான். பார்த்தா இது வேற என்னடா இப்படி ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்ட மாடா எங்கள்கிட்ட. ஒன்று மாற்றி ஒன்று மாப்பிள்ள. ஆமாம், ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஜாலியாக போகுது, அதோட மாட்டிக்கிடுவோம். இப்படித்தான் போகுது. என்ன 2 நாள் 3 நாளைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன். இவங்க வரலையாக்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன். வந்துட்டா முடிஞ்சு போச்சு மறுபடியும். ஆமாம், அதோட இப்போ வந்து இதுகளுக்கெல்லாம் இறைய போட்டுட்டு மறுவனா பற்றிக்கிட்டு. அப்போ அவர் போக கூட போல வர அவர் போல அவனை மாத்திரை வாங்கி கொடுத்தாங்களா? மாத்திரையும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து கேட்டு விசாரிச்சுட்டு போனானே, அவ்வளோதான். அவனை கூட்டிக்கிட்டும் ஆனால் அவர் வந்து கூட்டிகிட்டு போச்சு சொல்லியிருப்பார் போல. ஆனால் கூட்டிகிட்டு போச்சுன்னாருன்னா வந்து உனக்கு ஆஸ்பத்திரி கிட்டக்கு இல்லை, தூரம். அதனால மாச்சை போட்டுக்கிட்டு போகல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தெரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். 2 3 நாள் சின்ன விடாந்து பார்ப்போம், முடியலன்னா கூட்டிகிட்டு போவோம். அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை ஒரு பக்கட்டேன், இது ஆட்டுக்குட்டி ஒரு பக்கட்டேன் திறந்து விட்டு. ஒட்டகம் பிரச்சனை இல்லை, அது ஆட்டில் அப்படியே போயிடுறேன். ஆடுதான் பார்த்து. ஆமாம், சாயந்தரம் அது திறந்து விட கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இது போயிட்டு வரேன். அது சரி, நடக்கணும்ல அதுக்கு. ஆமாம், இங்கிட்டு ஆட்டுக்குட்டியை நான் அப்படியே அணைச்சிக்கிட்டு நின்றுவேன். ரொம்ப தூரத்துக்கு போகாமல் அங்கனுக்குள்ளேயே லைட்டாக பிளேஸை மூவ் பண்ணி விட்டுட்டு நடமாட வச்சுட்டு கொட்டு வந்து விட்டு அடைச்சி போட்டுட்டு அப்படி இறையெல்லாம் வச்சுட்டு அப்போ அவன்கிட்ட சொல்கிறேன், அடை இவங்களெல்லாம் இருக்காத
என்ன இருந்தால் உன்னை சாவடிச்சிருவாங்க இவங்க இப்படியே கடந்தேன்டா கிளம்பி ஊருக்கு போகிறதுக்குள்ள நான் வழியை பாரு யாருக்காச்சும் சதிக் ஃபி அப்படின்னு சொல்லி கல்லாம் சதிக் கூப்பிட்டுக்கிட்டு ஓடிடு எங்கிட்டாவது பிடிச்சிங்களோ? ஆமாம் நான் சொல்லிட்டேன், நானும் இப்போ ஓடிடுவேன், அடிவேலு போயிட்டாங்களா நீ ஒரு ஆளை கடந்துருவ அப்படின்னு. ஆமாம்